இந்த வருஷத்தான் கடைசி தக்காளி பழம். இனி இந்த வருஷம் தக்காளி பழம் எடுக்கலாம். எல்லாம் கண்டெல்லாம் இனி பிடுங்கி போடுவேன். யாருங்க கண்டெல்லாம் பட்டுட்டுது, குளிர் தொடங்கிட்டு தானே. இது இப்போ காயாக இருக்குது. சட்னி செய்யலாம். இதில் இல்லைன்னு சொன்னால் வெள்ளைக்கறி வைக்கலாம். இந்த தக்காளி பழத்தில் வெள்ளைக்கறி வைக்கலாம். இல்லை அடி இருட்டுக்க கொண்டே வச்சா பழுக்கும். எல்லாம் பிடுங்கியாச்சு. இந்த வருஷம் பாருங்க எல்லாம் இனி எல்லாம் பட்டுடும். எல்லாம் குளிர் தொடங்கிட்டு இங்கே குளிரால் இந்த தக்காளி பழம் எல்லாம் கறிட்டு இந்த குளிருக்கு கறிகிறேன்னு சொல்லுவாங்க. குளிருக்கு பழுதா போச்சு. இதெல்லாம் குளிர்லேயே பழுதா போச்சு. இந்த குடமிளகாய் இருக்குது. அது இப்போ தான் காய்ச்சி இருக்குது. நீ எடுக்கலாம். இந்த குடமிளகாய் இந்த அங்காலையும் காய்ச்சி இருக்குது. அது இனி சரி வராது. குடமிளகாய் இங்காலையும் குடமிளகாய் கண்டுகள் எல்லாம் இருக்குது. அதனால் நீ எடுக்கலாம் குடமிளகாய். இந்த அதுக்குள்ளேயும் 2 மூணு இருக்குது. இந்த இருக்குது இதுக்குள்ளே இருக்குது குடமிளகாய். இந்த இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது எல்லாமே நீ வராது. கொஞ்சம் எடுத்து விண்ட காட்டனுக்கு வச்சிருக்கிறேன். சாடிக்க வச்ச மிளகாய் எல்லாம் பார்ப்போம். மிளகாய் வருது உண்டு. ஆனால் இதெல்லாம் பூத்து இருக்குது. மிளகாய் காய்ச்சது எல்லாம் பிடுங்கியாச்சு. பூத்தது இருக்குது. இந்த இதில் பிஞ்சு இருக்குது. பார்ப்போம் வருது கொண்டு பார்ப்போம். ஆனால் வராது நினைக்கிறேன். இந்த இது பூத்து இருக்குது. எல்லாம் வாடிட்டு இதனால் தக்காளி பழம் எல்லாத்தையும் பாருங்க இப்படி கொட்டுருக்கேன். எல்லாம் தக்காளி கண்டெல்லாம் பிடுங்கிட்டேன். இங்காலே இருந்து எல்லாம் இந்த இதுக்குள்ள இருந்த தக்காளி கண்டெல்லாம் பிடுங்கிட்டேன். இது கீரை நெத்துக்கு விட்டுனா கீரை இந்த கீரை விதை வந்திருக்குதோ நான் எடுக்கலாமோ தெரியலை. இது கருப்பாகும் ஒன்றும் காஞ்சு. இனி வெயில் வராது. காயதோ தெரியலை. இந்த இருக்கு இவ்வளோ கீரையும் வச்சேன். நான் விதைக்கு விட்டுனேன். ஆனால் வரையில் பார்ப்போம். இந்த தக்காளி கண்டெல்லாம் இப்போ குப்பைக்க போட்டுட்டேன். குப்பைன்னு சொன்னால் இது இந்த எரு ஆக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இது அப்படியே காஞ்சு எல்லாம் புல் வெட்டுறது புல்லுகள், இந்த சருகுகள், ஆப்பிள் மரத்தான் சருகுகள், ஆப்பிள் பழங்கள் எல்லாத்துக்கும் இந்த தக்காளி இந்த கண்டு இப்போ பிடுங்கின கண்டுகள் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுருவேன். இனி நல்ல உரமாக வரும். இது அடுத்த வருஷத்துக்கு உரமாகி எல்லாம் கண்டுகள் எல்லாம் பிடுங்கின காட்டுன்னு பார்த்தாலே எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கு. எல்லாம் ஃபுல்லாக ஒலியாக இருக்கு. ஓகே, இவ்வளோ தக்காளி காயும் பிடுங்கியாச்சு. ஓகே, இது நீ கறியாக்கும். என் ரஷ்யன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னவர், இதில் அவியல் என்ன செய்கிறேன்னு சொன்னாலும் இப்படி காய் தக்காளி பழம் இருக்குமல்லோ, அங்கே குளிர்நாடு தானே, அப்படி காய் தக்காளி பழத்தை எடுத்து நல்ல ஒரு பெரிய போத்தில் எடுத்து அதை கழுவிட்டு போத்தில் வடிவாக கழுவிட்டான். அதுக்குள்ளே உப்பு தண்ணி போட்டு இதை போட்டு ஊற வச்சு விடுறதான். வச்சு விட்டுட்டு அவை எடுத்து கரைஞ்சலுக்கு பாவிக்கிறவையாமல்